ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கிலீஷில் பேச ஆசை தாங்க. என்னங்க பண்ணுறது, எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரி இதே மாதிரி இங்கிலீஷில் பேசியிருந்தா உங்களுக்கே போர் அடிச்சிடாதா? அதனால் நம்ம வேறு மாதிரி பேசலாம்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு எதுவுமே என்ன திங்க் வரலிங்க. உங்களுக்கு ஏதோ தோணி, உங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த மாதிரி பேசி நம்ம சேனலில் வீடியோ போட்டுடலாம். ஓகேங்களா? வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று ஒரு ரீடிங் கோட் போட்டிருந்த வீடியோவில் அந்த ரீடிங் கோட் பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் 10 மணிக்கு இந்த அமௌண்ட் வந்துருச்சுங்க மெயிலில். உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்து தெரில, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அமௌண்ட் எடுத்துகிட்டு அது இல்லாமல் அந்த க்ரீன் கலர் டோக்கன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த டோக்கனை எடுத்துகிட்டேன். டோக்கன் எடுத்து பாருங்கள், அந்த பண்டில் நான் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? அந்த ஈவெண்ட் பேஜில் போய்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம பண்டில் எடுத்துடலாம். ஓகேங்களா? அந்த கிரிக்கெட் பண்டில் அங்கே பாருங்கள், அந்த கிரிக்கெட் பால் அங்கே இருக்குது. அங்கே பாருங்கள், டோக்கன் போட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேங்க. பார்த்துக்கோங்க, கண்ணு முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், கிரிக்கெட் பால் ஓசில் கொடுக்குறாங்க, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நேற்று ரீடிங் கோட் போட்டுருந்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுத்துட்டு கைஸ். அப்போ தான் நாம் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். இது என்னடா ஏதோ ஆதிவாசி பண்டில் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. டைமண்ட் ரயில் நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில் அப்டேட் இருந்தாங்க, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4th ஆனிவர்சரி கேலண்டர். ஓகேங்களா? 4th ஆனிவர்சரி கேலண்டர் இருந்தாங்க. இதை கேலண்டர் பார்த்துக்கோங்க. 4th ஆனிவர்சரி கேலண்டர் வெளியே வந்துருச்சுங்க. இது எப்பயே வந்துருச்சுங்க. நான் வீடியோ கொஞ்சம் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, அது இதுன்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனைனால நம்ம வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இது வேறு லெவல் அப்டேட்டுங்க. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பண்டில் ஒன்று தராங்க, பேக் ஒன்று தராங்க, ஸ்கேட் போர்டு, பேராஷூட்டு, கேரக்டர், என்னென்னமோ ஓசரை தராங்க. ஓகேங்களா? அது என்னென்ன தராங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அது இல்லாமல் எலக்ட் பார்ட் டிஸ்கவுண்ட்னா நிறையா பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்லணும்னு புரியுங்களா? இதுதாங்க 4th ஆனிவர்சரியோட மெயின் பேஜ். ஓகேங்களா? இதில் பாருங்கள், லாகின் ரிவார்டாக. ஓகேங்களா? லாகின் ரிவார்டாக ஒரு கேரக்டர் தராங்க. இந்த கேரக்டருக்கு என்னடா ஸ்கில்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரக்டர் வேகமாக கொஞ்சம் ரிவ்யூ பண்ணுவோம். நானுங்க இப்போ பாருங்கள், ரிவ்யூ பண்ணுறது கொஞ்சம் இப்போ நம்ம 5 செகண்டில் ரிவ்யூ பண்ணுறோமோ, அதே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் அந்த மாதிரி டைமில் ரிவ்யூ பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? அதனால் இந்த கேரக்டர் ஓசலில் தராங்களாமா, எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் பண்டில், அது இல்லாமல் ஸ்கேட் போர்ட், கார் ஸ்கின்னு, இன்னும் நிறையா தராங்க. ஓகேங்களா? அது என்னென்னு சொல்லிட்டு வீடியோவில் பின்னாடி பார்த்துடலாம். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இந்த கேரக்டர் என்ன பண்டில்னால் இந்த பண்டில் தான் ஃபஸ்ட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்களா? இது கன்ஃபார்ம் ஆகிடுச்சிங்க. இந்த பண்டில் தான் ஓசலில் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலிமா. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு பண்டில் சொல்லியிருந்தாங்க. அந்த பண்டில் இதோட மாசாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பண்டில் மாற்றிங்கன்னு நானே கேட்பேன். இந்த பண்டில் அந்த மண்டை மட்டும் தான் நல்லா இருக்குது. ஓகேங்களா? அந்த பண்டில் என்னன்னு சொல்லி அந்த பண்டிலையும் பின்னாடி பார்த்துடலாம். ஓகேங்களா? அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அது வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஓகேங்களா? அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பண்டில் தான் ஓட் பண்ணுன்னு தோணும். அதனால் நீங்கள் மறக்காமல் இந்த 2 பண்டில் எந்த பண்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். இப்போ இந்த பண்டில் தான் பாருங்கள், இதான் அந்த 2வது பண்டில். ஓகேங்களா? இதை தான் ஃபஸ்ட்டு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த பண்டில். இந்த பண்டில் இப்போ நம்ம தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அது இல்லாமல் பாருங்கள், இந்த கேரக்டர் தான் ஓசலில் தராங்க. இந்த கேரக்டர் அது இல்லாமல் பக்கத்தில் பாருங்கள் பேக். ஓகேங்களா? பேக். ஓகேங்களா? அந்த பேக் ஃப்ரீயாக தராங்க. ஓகேங்களா? பேக் வேறு லெவல் இருங்க. ஹிட்டார் மாதிரி வேறு லெவல். ஹிட்டார் மாதிரியே தான் இருக்குது. இது பேர் ஹிட்டார் தானே? ஹிட்டாரான்னு தெரிலிங்க. கமெண்ட் பாக்ஸ்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது பேர் கூட எனக்கு தெரிலிங்க. பார்த்துவாங்க. இது ஆனால் தேல் லெவல் பேக் எடுத்தால் வேறு லெவலில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேட் போர்டு, இது கூட ஏதோ எஃபெக்டோட தந்துருக்காங்க. அப்புறம் ஒரு பின்னு தரானுங்க. இதுதான் அந்த பண்டில். பாருங்கள், பண்டில் அந்த முடி தாங்க, மண்டை தாங்க வேறு லெவலில் இருக்குது. ஓகேங்களா? அது இல்லாமல் பாருங்கள், ஒரு பேராஷூட்டு, இங்கே பாருங்கள் ஒரு மான்ஸ்டர் ட்ரக் ஆட்டுதுங்க. அந்த ட்ரக்குக்கு ஸ்கின்னுங்க. இந்த ட்ரக்குக்கு ஒரு ஸ்கின்னு தராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ தரானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு ஒரு ஸ்கின்னு தரானுங்க. பெட்டுக்கெல்லாம் ஸ்கின்னாடா, எங்களுக்கே ஸ்கின்னு தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி கருணை கேட்க வேண்டியதாக இருக்குது. என்னங்க பண்ணுறது? இது என்னடா ஃபர்க்மெண்ட்டை போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம 4th ஆனிவர்சரி ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் இதில் ஒரு கேம் பிள்ளை போய்ட்டு வந்தால் நமக்கு 3 ஃபர்க்மெண்டல் தராங்க. ஓகேங்களா? அந்த ஃபர்க்மெண்டல் வச்சு ஒரு மேஜிக் கியூப் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு மேஜிக் கியூப் வச்சு நீங்கள் ஒரு பண்டிலே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எமௌண்ட் ஓசலில் தராங்க. இது என்னடா எமௌண்ட்டை காலத்துக்கிட்டு ஒரு குத்து டான்ஸ் ஆடுறான் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இது எமௌண்ட் தான் ஓசலில் தரதான் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் பார்த்துவாங்க. இது என்னடா 100% போனஸ் டைமண்டா? ஆமாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்காதீங்க. நம்ம டபுள் டாப்அப் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த டாப்அப் இப்போ கேமுக்குள்ளேயே கொண்டு வராங்க. ஓகேங்களா? நீங்கள் 100 டைமண்ட் பண்ணால் 200 டைமண்டு, 200 டைமண்ட் பண்ணால் 400 டைமண்டு, 500 டைமண்ட் பண்ணால் 1000 டைமண்டு, அந்த மாதிரி டைமண்ட் டபுள் டைமண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100% போனஸ் டாப்அப் அப்படின்னு சொல்லி கேமுக்குள்ளேயே வருது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எமோட் பார்ட்டி. ஓகேங்களா? எமோட் பார்ட்டி இதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. அது வேறு லெவலில் இருந்துச்சு அந்த எமோட் பார்ட்டி. இது ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க. இது ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கிரிமினல் பண்டில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பண்டில் எப்படி எடுக்கணுமோ அதே மாதிரி தான் இந்த எமோட் எடுக்கணும். ஓகேங்களா? இது நீங்கள் ஒவ்வொன்றா சுற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அப்படி டைமண்ட் பிடுங்குற ஈவெண்ட் தாங்க. கண்டிப்பாக டைமண்ட் செலவு பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா டைமண்ட் செலவு பண்ணி இந்த எமோட் உங்களுக்கு பிடிச்ச எமோட்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம
என்ன பார்க்க போனால் எலைட் பாஸ். என்னடா எலைட் பாஸ் ஃப்ரீன்னு போட்டிருந்தே உண்மையாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையெல்லாம் இல்லைங்க. எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட், ஓகேங்களா, டிஸ்கவுண்ட் வந்து தராங்க, ஓகேங்களா. இதனால் லக்கி வீல் இல்லைன்னா வந்து அது பேர் என்னதுங்க, அது பேர் என்னன்னே தெரியலிங்களே, மிஸ்ட்ரி ஷாப். மிஸ்ட்ரி ஷாப்பு அது ரெண்டில் ஏதோ ஒன்று கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இதுதான் லக்கி வீல். இந்த மாதிரி கொண்டு வரலாம், இல்லைன்னா மிஸ்ட்ரி ஷாப், ரெண்டில் ஏதோ ஒன்று கொண்டு வந்து கண்டிப்பாக. ஆனால் எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குங்க. ஓசில் தரத்துலாம் எதிர்பார்க்காதீங்க, கண்டிப்பாக டிஸ்கவுண்ட்டில் வேணால் இருக்குது. மறக்காமல் எலைட் பாஸையும் வாங்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருங்க, ஓகேங்களா. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனுக்கு முன்னாடி ஆள்னு கொடுத்து வச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. ஜெயிக்கிறேன்னா தோக்குறேன்னா எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் கண்டிப்பா தெரியும், கடைசி வரைக்கும் உண்மையா போராடுவேன். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க சார். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. லைஃப்ல ஏதாவது பெருசா சாதிக்கணும் மச்சான் சார். நீங்க எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ, நான் ஜெயிச்சு காட்டுறேன். ஆனா அவமானப்பட்டா சாதிக்கணும்ன்ற வெறியே வரும்.